அனைவருக்கும் வணக்கம். இன்று மலையகத்தை பொறுத்தவரை ஹட்டன் பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நாள். இன்று ஹட்டன் நகரசபைக்கான ஹட்டன் டிக்கோயா நகரசபைக்கான தலைவரை தெரிவு செய்யும் நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான முழுமையான வீடியோவை உங்களுக்கு தருகின்றேன். அதாவது ஹட்டன் டிக்கோயா நகரசபையினுடைய புதிய தலைவராக அசோக் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். எனவே கௌரவ தலைவருக்கு குரல் மேக்ஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அதே போன்று பிரதி தலைவர் ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் பல உறுப்பினர்கள் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக களத்திலிருந்து ஹட்டன் டிக்கோயா நகரசபை மண்டபத்திலிருந்து நேரடியாக களத்திலிருந்து உங்களுக்கு இந்த செய்திகளை தருகின்றோம். இப்போது அந்த விதிமுறைகள் பற்றி நாங்கள் நம்முடைய நடக்கியிருந்தோம். இதன் அடிப்படையில் தவிசாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான முன்மொழிகள் காத்திருக்கிறது. அடிப்படையில் நீங்கள் முன்மொழிகின்ற போது உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெயர் பலகையில் உங்களுடைய பெயரையும் அதில் குறிப்பிடப்பட்ட இலக்கத்தையும் சுட்டிக்காட்டி நீங்கள் முன்மொழிகளை மேற்கொள்ள முடியும். අවසන් කරලා තියෙනවා. යම් අපි ඡන්ද ප්‍රතිඵල ප්‍රකාශයට පත් කරනවා. සුරේන්ද්‍ර ආරච්චිගේ අශෝක කරුණාරත්න මහතා ඡන්ද 8ක් ලබාගෙන තියෙනවා. අනුරුමුතු නන්දකුමාර මහතා ඡන්ද 7ක් ලබාගෙන තියෙනවා. ඒ අනුව හැටන් නගර සභාවේ සභාපතිවරයා ලෙස සුරේන්ද්‍ර ආරච්චිගේ අශෝක කරුණාරත්න මහතා තේරීපත් වෙනවා. இதன் அடிப்படையில் சுரேந்திர ஆராய்ச்சிக்கு அசோக கருணாரத்ன அவர்கள் 8 வாக்குகளையும் அனுருமுத்து நந்தகுமார் அவர்கள் 7 வாக்குகளையும் அடிப்படையில் ஹட்டன் டிக்கோயா நகரசபையினுடைய தவிசாளராக சுரேந்திர ஆராய்ச்சிக்கு அசோக கருணாரத்ன அவர்கள் செய்யப்படுகிறார். අභිනවගරු සභාපතිතුමාට මූලාසනයට එන ලෙස ආරාධනා කරනවා. கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு மூலாசனத்துக்கு வருமான கேட்டுக்கொள்கிறோம். அடிப்படையில் சிறந்த வாக்குகள் இப்போதாக 8 வாக்குகள் ரகசிய வாக்குகள் 5 வாக்குகள் தெரிவு செய்கின்ற அடிப்படையில் இப்போது சிறந்த வாக்கு மூலமாக தெரிவு செய்யப்படவில்லை. பலமும் கடினமாக கிடைக்கிறார் பிரதேச தனசார தெரிவு செய்வதற்கான 2018 கொண்ட உள்ளூராட்சி மன்ற வாக்கெடுப்புக்கு திருத்தப்பட்ட சட்டத்தின் விதிகளில் இந்நாள் தொடர்பற்ற கூட்டத்தின் நடவடிக்கைகளை சாகரவி பட்டா இல்லைங்க